விஷயம் தெரிஞ்சா பேசுங்க. மணிப்பூர் காஷ்மீர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஐநாவில் சரியான பதிலடி கொடுத்த இந்தியா. ஐநா மனித உரிமை ஆணையத்தின் 58வது அமர்வில் ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக பாகிஸ்தான் இந்தியா மீது குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்தது. இதுகுறித்து ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஷித்திஜ் தியாகி குறிப்பிட்ட பதிவில், பாகிஸ்தான் ராணுவமும் அதன் பயங்கரவாத கட்டமைப்பும் இணைந்து அளிக்கும் பொய்களை பாகிஸ்தானின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இங்கே தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். இது வருந்தத்தக்கது. பாகிஸ்தானின் இத்தகைய தொடர் குற்றச்சாட்டுகளால் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் நேரம் தொடர்ந்து வீணடிக்கப்படுகிறது. நிலையற்ற தன்மையுடனும் உலக நாடுகளின் பொருளாதார உதவியுடனும் உயிர் வாழும் ஒரு தோல்வியுற்ற அரசால் ஐநா மனித உரிமை ஆணையத்தின் நேரம் தொடர்ந்து வீணடிக்கப்படுவது துரதிருஷ்டவசமானது. பாகிஸ்தான் இங்கு பேசும் மொழி பாசாங்குத்தனமாக இருக்கின்றது. அந்நாட்டின் நடவடிக்கைகள் மனிதாபிமானமற்ற தன்மை கொண்டவையாக இருக்கின்றது. அதோடு அதன் நிர்வாகம் முற்றிலும் திறமையற்றது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத அங்கமாக இருந்தது, இன்றும் இருக்கின்றது, என்றும் இருக்கும். கடந்த சில ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீரில் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் முன்னெப்போதும் இல்லாத அளவில் முன்னேறி வருகிறது என்று குறிப்பிட்டார். இவரது பதிலடியால் பாகிஸ்தான் மூக்குடைப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ஐநாவில் இந்தியா சம்பவம் செய்திருக்கிறது. ஐநா மனித உரிமை ஆணையர் வால்கர் டர்க் மணிப்பூர் மற்றும் காஷ்மீர் குறித்து சில கருத்துக்களை பதிவு செய்தார். அங்கு வன்முறை தொடர்கிறது. அதனால் அங்கு வாழும் மக்கள் தங்களது வாழ்விடத்திலிருந்து வெளியேறும் சூழல் இருக்கின்றது. பத்திரிகையாளர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாவதும் காவலில் வைக்கப்படுவதும் வருத்தத்திற்குரியது. மனித உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். இதற்கு பேச்சுவார்த்தை மூலம் இந்திய அரசு தீர்வு காண வேண்டும் என்று மனித உரிமை ஆணையர் கூறியிருந்தார். இந்நிலையில் இந்தியா இவரது கருத்துக்கு கடும் எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. இந்திய பிரதிநிதி அரிண்டம் பாக்சி விளாசியிருக்கிறார். அவர் பேசியதாவது, இந்தியாவின் பெயரை குறிப்பிட்டு ஐநா மனித உரிமை ஆணையர் பேசியிருக்கிறார். அது தொடர்பாக எனது கருத்துக்களை ஆணித்தரமாக கூற விரும்புகிறேன். மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா துடிப்பான பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமூகமாக திகழ்கிறது. ஆணையரின் கருத்துக்கள் அடிப்படை ஆதாரமற்றவை, தவறானவை, கள நிலவரத்திற்கு முற்றிலும் முரணானவை. இதுபோன்ற கருத்துக்கள் தவறானவை என இந்தியர்கள் பலமுறை நிரூபித்துள்ளனர். இந்தியாவை பற்றியும் அதன் நாகரீக கோட்பாடுகள், பன்முகத்தன்மை, வெளிப்படுத்த தன்மை பற்றி நன்றாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். மேற்கண்ட அம்சங்கள்தான் எங்கள் நாட்டில் ஆரோக்கியமான உகந்த சூழலை ஏற்படுத்துகிறது. ஜம்மு காஷ்மீரை காஷ்மீர் என தவறாக குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நடந்த தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. அமைதி நிலவுகிறது. சுற்றுலா வளர்கிறது. ஆணைய தலைவர் உண்மை தகவல்களை கூற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.